அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நினைவு, ஆண்டவருடைய எண்ணம். நினைவுகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறோம். ஆண்டோட நினைவு உங்களை பற்றியதாகவே இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிற காரியத்துக்கும் அவர் நினைக்கிற காரியத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? பாருங்க, வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். உங்க காரியங்கள் வாய்க்கும். ஏன்னா அவருடைய நினைவு, அவருடைய எண்ணம் பெருசா இருக்குது. உங்களை குறித்து அவர் நினைக்கிற நினைவு என்ன தெரியுமா? அவருடைய வசனம், அவர் நினைக்கிற காரியம் பெரியதா இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த உலகத்துக்குரியதே நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்குரியதே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்குரிய போராட்டத்திலே நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்களுடைய இந்த வாழ்க்கை விசுவாசத்துக்குண்டான போராட்டமா இருக்குதா? அந்த விசுவாசத்தை காத்து கொண்டீங்களா? ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில? ஐயோ, என்னால விசுவாசிக்கவே முடியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசி. ஏன்னா உன் நினைவு என் நினைவு கிடையாது, உன்னுடைய சிந்தனை உன் பாதை என் பாதை கிடையாது. நான் மேலான காரியத்தை நோக்கி இருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுகிற காரியத்துக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. கூட கூடையா சீஷர்களுக்கு அப்பத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு ஆண்டவர் அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு கண்டிப்பா தருவார். இந்த வசனம் சொல்லுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து பெய்து பூமியை நனைச்சு முளை கிளம்பி அது விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அந்த மலை துளி பூமியில வந்து நனைஞ்சு எப்படி அந்த பலனை கொடுக்குதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா திரும்பாது, அது நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாக இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையான தேவன். அதான் நான் விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது என்ன காரியம்? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாய் கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழுமும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு ஒரு நித்திய அடையாளமாய் இருக்க போறீங்க இல்லையா? நித்திய அடையாளம், நித்திய ஜீவன் உங்களுக்கு தரப்போகிறாரு. ஒரு அடையாளம், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அதிகாரம், அடையாளம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொடுப்பாரு, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பாரு. சோர்ந்து போக வேண்டாம். யோ, சமாதானமே இல்லையே, என் வாழ்க்கை சமாதானமே இல்லையே, எனக்கு மகிழ்ச்சியே இல்லையே அப்படின்னு நினைக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு வசனத்தை அனுப்பி
ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை குணமாக்குறாரு. உங்க குடும்பத்தை சமாதானத்துக்குள் நடத்த போகிறாரு. உங்களுடைய வியாபாரத்தை ஆஸ்வதிக்க போகிறாரு. உங்க படிப்பை, மேல் படிப்புக்காக நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் அவர் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். பெலனா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. தைரியத்தோடு இன்றைக்கு எழும்பி புறப்பட்டு ஆண்டோட நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. இது உங்கள் நேச சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென்.